ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 65 வயலில் தோன்றிய களைகள் உவமை நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 24 முதல் 30 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். மோட்ச ராஜ்யத்தை தன் வயலில் விதைத்த ஒரு மனிதனுக்கு ஒப்பாக சொல்லலாம். அவனும் அவனுடைய வேலையாட்களும் உறங்கிக் கொண்டிருந்த போது அவனுடைய எதிரி வந்து கோதுமைக்கு நடுவே களையை விதைத்து விட்டு போய்விட்டான். தொடக்கத்தில் ஒருவரும் எதையும் கவனிக்கவில்லை. மழையோடும் பனியோடும் குளிர்காலம் வந்தது. தெபேத் மாதமும் முடிந்தது. தானியமும் உழைத்தது. அந்த மாசற்ற இளம் பருவத்தில் அப்போதுதான் வெளிவந்த சின்ன பச்சை இலைகள் எல்லாம் ஒன்று போலவே காணப்பட்டன. சேபாத் மாதமும் ஆதார் மாதமும் வந்தன. பயிர் வளர்ந்து காம்புகளில் தானியம் காணப்பட்டது. அப்போது அவைகள் எல்லாம் கோதுமை அல்ல, கோதுமை பயிரை மெல்லிய கொடிகளால் பற்றி கொண்டு களைகளும் நின்றதை அவர்கள் கண்டார்கள். எஜமானின் ஊழியர் அவன் வீட்டுக்கு சென்று, ஐயா, நீர் எதை விதைத்தீர்? தெரிந்தெடுக்கப்பட்ட வேறு எந்த விதையும் கலராத விதையைத்தானே விதைத்தீர் என்று கேட்டார்கள். நிச்சயமாக நான் எல்லா தானியத்தையும் பொறுக்கி எடுத்தேன். எல்லாம் ஒரே தன்மையானவைதான். வேறு எந்த விதை இருந்தாலும் கண்டுபிடித்திருப்பேனே என்றான் எஜமான். அப்படி என்றால் தானிய கதிரின் மத்தியிலே இவ்வளவு களைகள் எப்படி வந்தது என்று கேட்டார்கள். அந்த எஜமான் சிந்தித்தான். ஒரு எதிரி இந்த கேட்டை எனக்கு செய்திருக்கிறான் என்றான். அவ்வூழியர் அவனிடம், நாங்கள் வயலுக்கு சென்று பயிரையெல்லாம் பொறுமையுடன் களையிலிருந்து விடுவிக்கட்டுமா சொல்லும், அப்படியே நாங்கள் செய்கிறோம் என்றனர். எஜமான் அவர்களை பார்த்து, வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் கோதுமை பயிரையும் பிடுங்கிவிடக் கூடும், மேலும் இன்னும் பிஞ்சா இருக்கிற கதிர்களையும் நிச்சயம் சேதப்படுத்துவீர்கள். அறுவடை மட்டும் இரண்டையும் வளர விடுங்கள். அப்போது அறுப்புக்காரரிடம், நான் எல்லாவற்றையும் அருங்கள், ஆனால் அரிக்கட்டுகளை கட்டும் முன் களைகளின் கொடிகள் உலர்ந்து நொறுங்கும் நிலையில் இருக்க மூடியிருக்கும் கோதுமை கதிர்கள் வலுவாயும் அதிக கடினமாயும் இருக்கும். கோதுமையிலிருந்து களையை பிரித்தெடுத்து தனி கட்டுகளாக கட்டுங்கள். அவற்றை எரித்து போடுங்கள். அது நிலத்துக்கு உரமாகும். நல்ல தானியத்தை களஞ்சியத்தில் சேருங்கள். அது நல்ல அப்பம் தயாரிக்க பயன்படும். தன் பொறாமையுள்ள கெடுமதியின் காரணமாக கடவுளுக்கு அருவருப்பு உள்ளவனாகும் லாபத்தையே கண்ட என் எதிரிக்கு அது பெரிய வெட்கமாயிருக்கும் என்று சொல்வேன் என்று கூறினான். இப்பொழுது அடிக்கடி எவ்வளவு ஏராளமாய் எதிரி உங்கள் இருதயங்களில் விதைக்கிறான் என்று பாருங்கள். தெரிவு செய்யப்பட்ட கோதுமையுடன் எந்த களையும் கலரப்படவில்லை என்ற நிச்சயம் ஏற்படுவதற்கு எவ்வளவு பொறுமையுடனும் இடைவிடாமலும் கவனிக்க வேண்டியது அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
களையின் கதி எரிக்கப்படுவதுதான். நீங்கள் எரிக்கப்பட விரும்புகிறீர்களா, அல்லது ராஜ்யத்தின் மக்களாய் இருக்க விரும்புவதாக நீங்கள் சொல்கிறீர்கள்? அப்படியானால் அவ்வாறு இருப்பதற்கு முயற்சி எடுங்கள். நல்ல கடவுள் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அதை தீமை பயக்கும்படி செய்ய எதிரி விழிப்பாய் இருக்கிறான். ஏனென்றால் கோதுமை மாவுடன் களையின் மாவை கலந்தால் அப்பம் கசந்ததாகிவிடும். அது வயிற்றுக்கு தீங்கு விளைவிக்கும். உங்கள் ஆன்மாக்களில் களை இருக்குமானால் கடவுளுக்கு தகுதியற்றவர்களாய் ஆகாதபடி நல்ல மனதோடு அதை எடுத்து வெளியே எறிந்து விடுங்கள். பிள்ளைகளே, செல்லுங்கள், சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்றார். கூட்டம் மெல்ல கலைந்தது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 65 வயலில் தோன்றிய களைகள் உவமை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.